ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். ஆளும் கட்சியாக இருந்தாலும் அனுமதியின்றி போராட்டம் நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. பொங்கல் திருநாளையொட்டி மதுரை மாவட்டத்தின் அலங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு. 5000க்கும் அதிகமான மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளின் பெயர்கள் பதிவு. தமிழகத்தில் ஆளும் கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நீதியா? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி. மகளிர் உரிமை தொகை கேட்டு புதிதாக விண்ணப்பிப்போருக்கு 3 மாதங்களில் பணம் கிடைக்கும். சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. இஸ்ரோ அமைப்பின் புதிய தலைவராக தமிழகத்தின் வி. நாராயணன் அறிவிக்கப்பட்டதன் எதிரொலி. சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் உற்சாக கொண்டாட்டம். பசுமை படை சார்பில் நாகையில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி. தொழிற்பயிற்சி கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அனுமதியின்றி போராட்டம் நடத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி, எதிர்க்கட்சிகள் போராட்டங்களுக்கு அரசு அனுமதி அளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், போராட்டத்துக்கு அனுமதி வழங்குவதில் காவல்துறை பாகுபாடு காட்டுவதில்லை என்று தெரிவித்தார். குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே கள நிலவரத்தை ஆய்வு செய்து காவல்துறை அனுமதி வழங்கும் என்று முதல்வர் கூறினார். அனுமதிக்கப்படாத இடங்களில் நேற்று போராட்டம் நடத்திய திமுகவினர் மீது போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளது என்று சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், ஆளுங்கட்சியாக இருந்தாலும் திமுகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு நீதியா என முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்எல்ஏவுமான ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். எஃப்ஐஆர் வெளியிட்டதன் மூலம் புகார் அளிக்க வருவோருக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் நிலையை அரசு ஏற்படுத்திவிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைதான ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவர் என செய்திகள் வந்துள்ளதாக கூறினார். பெண்கள் பாதுகாப்பில் திமுக அலட்சியமாக செயல்படுகிறது என குற்றம் சாட்டிய அவர், கைதான ஞானசேகரனின் செல்போனில் அவர் யாரிடம் பேசினாரோ அந்த தொலைபேசி எண்ணை வைத்தே அந்த நபரை எளிதாக கண்டுபிடித்து விடலாமே என்று குறிப்பிட்டார். ஆனால் அரசு அதனை ஏன் செய்யவில்லை என்றும், பாதிக்கப்பட்ட மாணவியின் விவரங்களை வெளியே கசியவிட்டது எப்படி என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். போராட்டம் நடத்திய அதிமுகவினர் கைது செய்யப்பட்ட அதே நேரம் திமுகவினர் நடத்திய போராட்டத்தின் போது அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்றும் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டினார். பல்கலைக்கழக மானியக் குழு எனப்படும் யுஜிசியின் விதிகள் திருத்தம் செய்யப்படுவதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யுஜிசி சட்ட திருத்தம் கண்டனத்திற்குரியது என்றும், ஒரு இனத்தை அழிக்க மத்திய அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். பாஜகவிடம் சண்டையிடும் திமுக எம்பிக்கள் மத்திய பாஜக அமைச்சர் நட்டாவை அழைத்து விருந்து வைத்து கபட நாடகம் நடத்துகிறார்கள் என்று அவர் விமர்சித்தார். திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போதெல்லாம் மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதாகவும் விட்டுக் கொடுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டிய சி.வி. சண்முகம், யுஜிசி வெளியிட்ட செயல் திட்டத்தில் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். புதிய விதிகள் மூலம் மறைமுகமாக செயல்பட்டு வந்த இந்தி திணிப்பு தற்போது நேரடியாகவே நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டினார். வேட்பு மனு தாக்கலின் போது பொங்கல் பண்டிகை குறுக்கிடுவதால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இ.வி.கே.எஸ். இளங்கோவன் மறைவால் காலியாக இருக்கும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் வரும் 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இடையில் பொங்கல் பண்டிகை வருவதால் 10, 13 மற்றும் 17ஆம் தேதிகளில் மட்டுமே வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் அதிகாரி அறிவித்திருக்கிறார். இதனால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை தள்ளி வைத்து அடுத்த மாதம் நடத்த வேண்டும் எனவும், வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு கால அவகாசம் தர வேண்டும் என்றும் வலியுறுத்தி
சமூக நீதி மக்கள் கட்சி தலைவர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த வி. நாராயணன் நியமிக்கப்பட்டிருப்பது அவரது சொந்த ஊரான கன்னியாகுமரி மாவட்ட மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் மிக உயர்ந்த விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான இஸ்ரோவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் வி. நாராயணன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள மேலக்காட்டு விலையைச் சேர்ந்தவர். வரும் 14ஆம் தேதி அவர் பதவி ஏற்க உள்ளார். 2 ஆண்டுகள் அப்பதவியில் இருப்பார். இஸ்ரோவின் தலைவராக வி. நாராயணன் நியமிக்கப்பட்டிருப்பது கன்னியாகுமரி மாவட்ட மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த அறிவிப்பு வெளியானது முதல் அங்குள்ள மக்கள் ஒருவருக்கொருவர் தகவல்களை பரிமாறி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். விண்வெளி ஆராய்ச்சி துறையில் கடந்த 40 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் வி. நாராயணன் GSLV Mk3 ராக்கெட்டின் C-25 கிரையோஜெனிக் இன்ஜின் திட்ட இயக்குநராக செயல்பட்டவர். மேலும் கேரள மாநிலத்தின் திருவனந்தபுரம் அருகே உள்ள வலியமலை திரவ எரிபொருள் ராக்கெட் மையத்தின் இயக்குநராகவும் தற்போது பணியாற்றி வருபவர். இவர் இந்திய விண்வெளி சங்கத்தின் தங்கப்பதக்கம், JJD காரக்பூர் வெள்ளி பதக்கம், தேசிய வடிவமைப்பு விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் புதுக்கோட்டையில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருணா தொடங்கி வைத்தார். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணா பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்ததுடன் அந்த பேரணியில் அவரும் கலந்து கொண்டார். விபத்தில்லா தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடைபெற்ற இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் போதை பயணம் மேற்கொள்ளக்கூடாது, தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிய வேண்டும் உள்ளிட்ட விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். மேலும் தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிந்து வாகனங்களில் சென்றவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு திருக்குறள் புத்தகமும் மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இந்த பேரணி திருமயம் சாலை வழியாக TVS கார்னர் வரை சென்று மீண்டும் பழைய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. இருசக்கர வாகனங்களில் செல்வோர் கட்டாயம் தலைக்கவசம் அணிந்து வாகனங்களை இயக்க வேண்டும் என்றும் 4 சக்கர வாகனங்களில் செல்பவர்கள் கட்டாயம் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்தார். பொங்கல் பண்டிகையையொட்டி நடைபெற இருக்கும் புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக 5000த்திற்கும் அதிகமான காளைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த விவரங்களை மதுரை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. தமிழர்களுடைய பாரம்பரியத்தின் அடையாளமாக ஒவ்வொரு ஆண்டும் தைத்திங்கள் முதல் நாளிலேயே மதுரையில் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுகிறது. அவனியாபுரம் பகுதியில் ஜனவரி 14ஆம் தேதியும் 15ஆம் தேதி பாலமேடு பகுதியிலும் 16ஆம் தேதி அலங்காநல்லூர் பகுதியிலும் வெகு விமர்சையாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். இந்த முறையும் இதற்கான முன்னேற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்குமான ஆன்லைன் முன்பதிவு முடிவடைந்த நிலையில் இதற்கான பெயர்களை பதிவு செய்திருக்கும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்கள் குறித்த விவரங்களை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதி அவனியாபுரத்தில் நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டில் 2026 காளைகளும், பாலமேடு ஜல்லிக்கட்டுக்கு 4820 காளைகளும் களமிறக்கப்பட உள்ளன. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட இருக்கும் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு மொத்தம் 5786 ஜல்லிக்கட்டு காளைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதேபோன்று மொத்தம் 5347 மாடுபிடி வீரர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே உயர் அழுத்த மின்சார கம்பி உரசியதில் இளம்பெண் ஒருவர் உயிரிழந்தார். திருவள்ளூர் அருகே உள்ள வரதாபுரம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் லோகேஸ்வரி. இவர் வீட்டின் மாடியில் எலுமிச்சை பறிக்க சென்றபோது 110 கிலோ வாட்திறன் கொண்ட உயர் அழுத்த மின்கம்பி மீது உரச நேரிட்டுள்ளது. இதில் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மின்வாரிய அதிகாரிகளின் அலட்சியத்தால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக குற்றம் சாட்டி லோகேஸ்வரியின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் மின்வாரிய அலுவலகம் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கு வந்த போலீசார் பொதுமக்களை சமாதானம் செய்து அவர்களை அனுப்பி வைத்தனர். சென்னை விமான நிலையத்தில் நடிகை நயன்தாரா, விக்னேஷ் சிவன் தம்பதியர் தங்களது குழந்தைகளுடன் கொஞ்சி விளையாடிய நிகழ்வு காண்போரை ஈர்த்தது. புத்தாண்டை முன்னிட்டு துபாய்க்கு சுற்றுலா சென்ற விக்னேஷ் சிவன், நயன்தாரா தம்பதியர் தங்களது குழந்தைகளுடன் சென்னை திரும்பினர்.
எமிரேட்ஸ் விமானம் மூலம் இன்று அவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தனர். அப்பொழுது விக்னேஷ் சிவன் கையில் இருந்த குழந்தை கீழே இறங்கி ஓடியதும் அதனை அவர் கொஞ்சியதுமான நிகழ்வு அங்கிருந்தவர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. விமான நிலையத்தில் இருந்த ஏராளமான ரசிகர்கள் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஆகியோருடன் சேர்ந்து புகைப்படங்களும் எடுத்துக்கொண்டனர். நாகையில் தேசிய பசுமைப்படை சார்பில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து நாகூர் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் வி. தமிழ்மொழி கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியின் போது வழிநெடுகிலும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் சார்பில் புகையில்லா போக்குவரத்து குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டன. அப்போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் நாகை அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தைச் சேர்ந்த மாணவர்கள் திரளாக பங்கேற்றனர். இத்துடன் செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. இணைந்திருங்கள் ஆதன் நியூஸுடன்.